ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே முட்டை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டிலையே அரைச்ச இடியாப்பம் மாவு வச்சுட்டு நம்ம ப்ளைன் இடியாப்பம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன புளியிற மிஷினில் நான் இடியாப்பம் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு இட்லி தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை டைரெக்டாக இட்லி தட்டிலே புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ தின்னாக இது வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ப்ளைன் இடியாப்பமில் தான் இன்றைக்கி நம்ம முட்டை இடியாப்பம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டாக நம்ம ப்ளைன் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு முட்டை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சைஸில் சின்ன சின்ன தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 போதும். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை எடுத்திருக்கேன். இந்த இடியாப்பமுக்கு 2 முட்டை தேவைப்படும், அதனால நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதையும் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலையும், பச்சை மிளகாய், மல்லித்தலை இதையும் போட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம இடியாப்பம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், வர வரன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி இந்த மாதிரி பாதி வணங்கின ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்புறம் பெப்பர் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். வரமிளகாயோ இல்லை மிளகாய் தூளோ சேர்த்திக்க மாட்டோம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம இன்னைக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்காக பாதி இடியாப்பம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இடியாப்பமுக்கு நம்ம 1 முட்டை மட்டும் சேர்த்துனா போதும். இப்போ நம்ம 1 எக் மட்டும் சேர்த்து இதோட நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றணும். இப்போ இது ஒரு நம்ம எக் புர்ஜி செய்வோம், அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு பெப்பர்லாம் சேர்த்துக்கலாம். எக் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா பெப்பரும் சேர்த்திக்கலாம். பெப்பர் இப்போ பாதி சேர்த்திக்கலாம். இடியாப்பம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பெப்பர் சால்ட் பத்தாவதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம இடியாப்பம் சேர்த்துக்கலாம்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பாதி உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ 10ஆவதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா போதும், நிறைய உப்பு தேவையில்லை. அதே மாதிரி பெப்பரும் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா காரத்துக்கு. ஸோ பெப்பரோட ஃப்ளேவர் இருந்தாலும் இந்த முட்டை இடியாப்பம்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வீட்லேயே பண்ண முட்டை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும், இல்லை நைட் டைம் டின்னருக்கு செய்கிறீங்கன்னாலும் இது நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.